முடியலடா சாமி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெண்டைக்காய் செடி போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு 7 மாதம் ஆகுது விதை போடுறதுலேருந்து. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் நல்லாவே அறுத்துது. விலையும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா விற்றுது. என்ன ரகம்னு பார்த்தீங்கன்னா பைரவா தான் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாரித்து குத்துது. ஏன் நீ பிடுங்குற, டிராக்டர் வச்சு ஏறு ஓட்டலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். டிராக்டர் வச்சு ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வையே கிடையாது நம்மளுக்கு சுத்தமாக. அதனால் பார்த்தீங்கன்னா ஆளை வச்சு தான் பிடுங்கணும், இல்லை நம்ம தான் பிடிங்கி போடணும். காலைல ஒரு கைனி பிடிங்கி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கைனி பிடிங்கிட்டு இருக்கோம். திருப்பி இது பிடிங்கிட்டு பார்த்தீங்கன்னா எதாவது கீரை வரைச்சா தான் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் 10 ரூபா சம்பாதிக்க முடியும். இல்லைனா வந்துட்டு குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, ஃபீஸ் காசு கட்ட முடியாது, சோறு தூங்க முடியாது. எங்கள் பழப்பெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணாலும் யாரும் இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. யாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பற்றி கண்டு கூட மாட்டேங்கிறாங்க. இந்த தேர்தலில் பாருங்கள், எல்லாத்துக்கும் அறிக்கை தராங்க. விவசாயத்துக்கெல்லாம் என்னென்ன அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சிந்திச்சு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இதே நெல்முடி ஏற்றுறாங்க, இது ஏற்றுறாங்கன்னு சொல்லிட்டு விவசாயியுடைய கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு நியாயமான வேலையை நியமிக்கிறேன், விவசாயத்துக்கு நல்லா மேலே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டேறாங்க. இதான் என்ன பண்ணுறது, எங்கள் நிலமெல்லாம் சொன்னால் மான கேளுங்க.